வராகி நம்ம வாழ்க்கையில் வந்த உடனே நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றியமைப்பாள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வராகி வாழ்க்கையில் வந்துட்டான்னா வராகி மாதிரியான உக்ரமான தெய்வத்தையெல்லாம் நம்ம கும்பிட்டா நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். குடும்பத்திலேருந்து நம்மளை பிரிச்சுடுவா. வராகியை வழிபடுறவர்கள் சன்னியாசியாக மட்டுமே இருக்க முடியும்னு சொல்லி ஒரு கருத்து உலவி கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி வீட்டில் உக்ர தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் நிலை பெற்று கொண்டு தான் இருக்கிறது. இப்பயும் வராகியை கொண்டாடுபவர்களும் இருக்காங்க. வராகியை தேவையில்லாமல் தொடக்கூடாது, அந்த தெய்வத்தை நம்ம கேர்ஃபுல்லாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். சரியா? ஸோ இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வராகியோட அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம், எதெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கான காணொளி தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தெய்வங்கள் நம்ம போய் கேட்குறத கொடுக்கும். சில தெய்வங்கள் நம்ம கேட்குற கூப்பிட்டா இறங்கி வேலை செய்யும். அந்த மாதிரி இறங்கி வேலை செய்யக்கூடியவள் தான் வராகி. வராகி நம்ம கேட்குற வரைக்கும் வச்சுக்க மாட்டாள். நமக்கும் அவளுக்குமான அந்த கனெக்ஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது, நம்ம அவளை சரியான விதத்தில் அவளோட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா அம்பாள் அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்கிறோங்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாள். குறிப்பறிந்து செய்பவள் வராகி. ஆனால் நம்ம கேட்குறதெல்லாம் அம்பாள் கொடுக்க மாட்டாள். நம்மளோட ஆன்மாவிற்கான இந்த ஜென்மத்தில் என்ன ஒரு பர்பஸ் இருக்கோ, ஒரு காரணம், நம்ம பிறந்ததுக்கான காரணம் இருக்கோ, அதை நோக்கி நம்மளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய சேனாதிபதி தான் வராகி. அவள் தெய்வமாக மட்டும் இருக்க மாட்டா, குருவாக இருப்பாள். நம்ம வாழ்க்கையை சரியாக வழி நடத்துவாள். இந்த வராகி நம்ம வாழ்க்கையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அதாவது வராகி வாழ்க்கையில் வந்த உடனேன்னா ஃபோட்டோ வாங்கினது நம்ம வீட்டில் வச்சதை நான் சொல்லலை. நீங்கள் அந்த தெய்வத்தின் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள், அவள் மேலே அளவு கடந்த பிரியத்தை வைத்தாள், அவள் மேலே நல்ல பக்தி செலுத்தினாள், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அம்பாளை வழிபட்டு கொண்டே வந்தாள், ஒரு ஸ்டேஜில் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்பர் 1 உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் சேஞ்சஸ் தெரியும். சில சொந்தங்களை உங்களை விட்டுட்டு போயிடும். சில சொந்தங்கள் இருக்கும், ஆனால் ரொம்ப க்ளோஸாக வராது. ஓகேங்களா? ஸோ புது சொந்தங்கள் வர ஆரம்பிக்கும். இது என்ன காரணத்தினால நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யான சில உறவுகள் முறிஞ்சு போயிடும். கர்ம பந்தங்களாக இருந்தால் அதுவும் முறிஞ்சு போயிடும். அதாவது நமக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒருத்தரோட இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் நமக்கு அவங்களோட ஒரு உறவு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உறவுங்கிறது முறிந்து போய்விடும், மறந்து போயிடும் நமக்கு, இல்லையா? அந்த மாதிரி வெறும் கர்மாவிற்காக மட்டுமே சில பந்தங்கள் உருவாகி இருந்தால் அந்த கர்ம கணக்கை சீக்கிரமாக முடிச்சு விட்டுருவா வராகி. அப்புறமா அந்த வாழ்க்கையில் அந்த மனிதரை நம்ம பார்க்கவே மாட்டோம். இது ரொம்ப சொந்தமாக இருந்தாலும் ஏதாவது விதத்தில் உங்களுக்கும் அந்த மனிதர்களுக்கும் டிஸ்டன்ஸை ஏற்படுத்திடுவா. இதை தான் மக்கள் பிரிச்சிடுறா வராகி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நல்லா இருக்கிற உறவை பிரிக்க மாட்டாள். அந்த உறவு உங்கள் வாழ்க்கையை பாதித்து கொண்டிருந்தால், அந்த உறவால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டிருந்தால், இல்லை அந்த உறவு வெறும் கர்மாவின் காரணமாக மட்டுமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக அந்த உறவை உங்கள்கிட்ட தள்ளி வச்சுடுவா. ஒன்று நீங்கள் வேறு ஊருக்கு போகாமல் இருக்கலாம், அடிக்கடி பார்க்க முடியாத ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு மனஸ்தாபம் பேச்சுவார்த்தை சரியாக இல்லாமல் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வராகி நிச்சயமாக பண்ணுவாள். எதுக்காகன்னா உங்களுக்கான சரியான உறவுகளை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்க விடுவாள். உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய உறவுகளை மட்டுமே அவள் விட்டு வைப்பாள். உங்களை கஷ்டப்படுத்துகிற உறவுகள், உங்களை தன்னோட ஆதாயத்துக்காக உபயோகப்படுத்துகிற உறவுகள், அதே போல் உங்களோட ஆன்மீக வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய உறவுகளை உங்களோட இருக்க விட மாட்டாள். இது அம்பாள் கெடுதல் நமக்கு பண்ணல, நல்லது தான் பண்ணுறோம். இதுதான் நம்பர் 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாள். என்ன மாதிரி மாற்றங்கள்னா, இப்போ மனிதர்கள் நம்ம 3 விதமான பிஹேவியர் காமனாக பார்க்கலாம். நம்பர் 1 நம்ம கூட இருக்கிறவங்களை ஏதாவது விதத்தில் அவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே குறிக்கோளோட நமக்கான விருப்ப வெறுப்புகளை நகர்த்தி வைத்துட்டு அவங்களுக்காக வாழ்வோம். இது பாசிட்டிவாக நான் சொல்லலை, தியாகம்ங்கிற மீனிங்கில் சொல்லலை. நம்மளோட ஆன்மாவை நாமே கொன்று கொண்டிருப்போம். சில விஷயங்கள் நமக்கு பண்ணவே பிடிக்காது,
பட் அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக பண்ணுவோம், வேறு வழி இல்லாமல். ஏன்னா அதை எப்படி உடைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் பீப்புள் ப்ளீஸிங் அப்படிம்பாங்க. ஸோ இதில் தியாகம்ங்கிற அந்த விஷயம் வராது. ஸோ நமக்கான தனித்தன்மை இல்லாமல் அடுத்தவர்களை சார்ந்து அவர்களது சந்தோஷத்தை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை நான் சொல்கிறது, அது வந்து ஒரு போலித்தனமான வாழ்க்கை. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா வந்து ரொம்ப கஷ்டப்படும். எப்பேற்பட்ட தியாகம் நம்ம பண்ணாலுமே நம்மளோட ஆன்மாவிற்கு நம்ம வந்து உண்மையாக வாழலைன்னா அந்த வாழ்க்கை போலித்தனமான வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். சரியா? ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான நம்ம ஆன்மாவை கொல்லக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்பொழுது அந்த இடத்துல வராகியோட சேஞ்சஸ் தெரியும் நமக்கு. ஓகேயா? ரெண்டாவது விதம் என்னென்னா பயம். சில பேரை பார்த்தா பயம். இப்போ ஒரு கணவனோட அடக்குமுறையாக இருக்கலாம், இல்லை பையனுக்கு பயந்து வாழலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பயந்து வாழலாம், ஏதோ ஒரு பயம். இல்லைன்னா நம்ம உயிர் வாழறதுக்கு வேலை தேவை அப்படிங்கிற பயத்தில் ஒரு வேலையை செய்கிறது, மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறது. பயத்தையே பிரதானமாக வாழ்க்கையில் வச்சு அதுக்காகவே சில முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ரெண்டாவது விதமான பீப்புள். சரியா? ஸோ இதுவும் நம்ம ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொண்டுட்டே வரும். இந்த பிறப்பு நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா நம்ம ஆன்மாவுக்கு உண்மையாக வாழணுங்கிறதுக்காக தான் பிறப்பே எடுக்கிறோம். அது பிறக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை வந்து அதோட வழியில் போக விடாமல் இந்த பயமானது தடுத்து விடும். அது போக வேண்டிய பாதைக்கே போகாது. அப்போ என்ன ஆகும்? 70 வயசு வாழறோம்னா 70 வயசும் நம்ம வந்து ஒரு பயத்துக்காகவோ இல்லை அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ வாழ்ந்து விட்டு போகும்பொழுது இந்த ஜென்மாவில் எந்த பிரயோஜனம் இருக்காது. அப்போ திருப்பி இன்னொரு ஜென்மா எடுக்கணும். இதே விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மா திருப்பி எடுத்து வரணும். இதுதான் வந்து சம்சார சாகரம். இதை தான் வந்து அந்த பிறவி பெருங்கடல்னு சொல்கிறாங்க. சுற்றி 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 பண்ணதையே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது வந்து வராகிக்கு பிடிக்காத விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஒப்பீனியனை நம்பி வாழறது. அதாவது நம்ம எது பண்ணாலும் ரைட்டாக தப்பான்னு சுயமாக நமக்கு தோணாது. இன்னொருத்தரை சார்ந்து அந்த முடிவுகளை எடுப்போம். எது பண்ணாலுமே ஒரு நமக்குன்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. 4 பேர் சரின்னு சொன்னால் மட்டுமே அது சரின்னு நம்புறது. இல்லைன்னா நம்மளை வந்து இப்படி தப்பாக எடுத்துட்டுருவாங்களோ, அப்படி நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுன்னு கல்யாணத்துக்கு போகலைன்னா நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, அதுக்காக கடன் வாங்குறது. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெளி உலகத்தில் பேசலைன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, அதுக்காக ஒரு மாற்றத்தை செய்வது. இந்த மாதிரி ஊருக்காக பால் குடிக்கிறது. இது மூணாவது கேட்டகரி. இந்த மூணையுமே வராகிக்கு பிடிக்காது. ஏன்னா வராகி என்பவள் ஒரு தேவசேனாதிபதி. அப்போ என்ன தனித்துவத்தை ஒரு பிரதானமாக வைக்கக்கூடிய தெய்வம்னா அது வராகி தான். அதனால தான் வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அவளை வழிபட்டாங்க. ஏன்னா ஒரு ராஜ நீதிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு கிங் வந்து ஒரு ராஜா வந்து எல்லாரோட ஒப்பீனியனுக்கும் பண்ணக்கூடாது இல்லையா? இப்படி பண்ணால் அவனுக்கான தனித்துவம் இல்லாமல் போய்விடும். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆளுமையோடு இருக்கக்கூடிய தெய்வம் அவள். அதனால் அந்த ஆளுமையை நமக்குள்ளே கொண்டு வருவாள். ஸோ வராகி வந்த அப்புறம் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா நம்மளோட ஆன்மாவோட அந்த குரலை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோங்கிற பயம் நம்மளை விட்டு போகும். அடுத்தவர்களை எப்படியாவது சந்தோஷம் பண்ணணும்னு சொல்லி நம்மளே கொண்டு இருக்கக்கூடிய அந்த செயலை நிறுத்துவோம். நம்ம செய்யறது சரியா தப்பாங்கிறத நம்ம மனசாட்சியை கேட்டு செய்வோமே தவிர அடுத்தவர்கள் எப்படி எடுத்துப்பாங்களோன்னு சொல்லி இந்த ஊருக்காக பால் குடிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திடுவோம். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயங்கள். சுயமரியாதையோடு செயல்படக்கூடிய ஒரு திறனை வராகி கொடுப்பாள். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா அந்த வராகியோட பரிபூர்ணமான கடாட்சம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. மூணாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட முகமூடி அணிந்து கொண்டு உங்களோடு பழகி கொண்டிருக்கிறவர்களோட முகத்திரையை அவள் கிழிப்பாள். மாஸ்க் ஒன்று போட்டு தான் எல்லாருமே சுற்றிட்டுருக்கோம். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய விஷயம்தான். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனால் நம்மளை ஏமாற்றணுங்கிறதுக்காகவோ நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்கு இல்லைன்னா நம்மக்கிட்ட ஆதாயம் தேடி நம்மக்கிட்ட நடிக்கக்கூடிய மனிதர்களோட முகத்திரையெல்லாம் அம்பாள் கிழிச்சிடுவாள்.
எத்தனையோ நாளாக நம்மளை ஏமாற்றி கொண்டோ இல்லை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஃபேக்கான பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், அது உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள்கிட்ட இருந்தாலும் சரி, நட்பு, ஒரு ஆன்மீக பாதையில் ஒரு குருவை தேடி போகிறீங்க, அந்த குரு கிட்ட போய் இருந்தாலும் அது எல்லாரோட முகத்திரையும் கிழிச்சு காம்பா. ஆனால் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதை பார்க்கும்பொழுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், வராகி ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான்னு நினைப்போம். அவள் கஷ்டம் கொடுக்கல, இதுதான் உண்மை. இதை தான் நீ நல்லதுன்னு நினச்சி இத்தனை நாளாக உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தா. இவங்கெல்லாம் உன் சொந்தம் நீ நினச்ச, இவங்கெல்லாம் உன் பந்தம் நீ நினச்ச. ஆனால் அவர்களது சுயரூபம் இதுதான்னு காம்பா வராகி. அந்த சுயரூபத்தை பார்த்த உடனே நம்ம வாழ்க்கை எத்தனை போலியானதுங்கிறத நம்ம உணர்ந்து விடுவோம். அந்த இல்யூஷன் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு இல்யூஷனில் வாழ்வோம், ஒரு மாயையில் வாழ்வோம். அந்த மாயையை உடை தெரிவாள் வராகி. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. வராகி உங்கள் வாழ்க்கையில் அவளோட அனுகிரகம் இருந்ததுன்னா நிச்சயமாக இதில் பல விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் ஆமாம்ங்கிறத போடுங்க. கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை போடுங்க. பல பேர் பார்த்து கடந்து போயிடுறீங்க. நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்பொழுது தான் இது ஒரு மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷனாக இருக்க முடியும். வராகியை பற்றியோ இல்லை வராகியோட அனுகிரகத்தை பற்றியோ ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுது தான் நமக்கு அந்த ஃபுல் புரிதல் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். வராகியோட புகழ் வானளவு பரவ வேண்டும், அவளது பெயர் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனல் நம்ம நடத்திட்டுருக்கோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். வராகியோட பாதுகாப்பு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் பயம் தேவையில்லை, பதட்டம் தேவையில்லை, அடுத்தவர்களது அங்கீகாரம் தேவையில்லை. இது எல்லாமே அந்த தெய்வம் உங்களுக்குள்ளேருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த வராகியானவள் உள்ளே உட்கார்ந்து நம்மளோட மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து நம்மை சரியான வழியில் நடத்தி கொண்டு செல்வாள் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட டவுட் கிடையாது. இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் உற்றார் உறவினரோடு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வராகி வழிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். வராகி பற்றிய பிரத்யேகமான விஷயங்களை அங்கே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் இன்னொரு காணொலியில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.